உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு மீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியிருக்கோம். நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி முதல் 1 மணி வரை இணையதளம் வழியாக ஆன்லைன் வழியாக ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம், எந்த விஷயங்கள் செஞ்சா வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள் வரும், எந்தெந்த கிழமையில எந்தெந்த தெய்வ வழிபாடு செய்யலான்ற வகுப்பு நடத்த போறோம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கலந்துக்கலாம். வயது வரம்பு கிடையாது. வெறும் இதற்கான கட்டணம் வெறும் 51 ரூபாய் மட்டுமே. நம்ம இப்ப சனி பகவானுடைய அடுத்த 135 நாட்கள் எந்த மாதிரி யோக பலனை தரப்போறாரு தெளிவா விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்கள் அடுத்த 135 நாட்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய யோக பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரிஷப ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசீட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல சனி பகவான் நேர்கதியில இருந்து அடுத்த 135 நாட்கள் மார்ச் மாசம் 29ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல ஒரு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போறார். இந்த பலன் எந்த மாதிரி ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது, இந்த காலகட்டத்துல எதெல்லாம் செய்யலாம் அப்படின்றதுக்காக முக்கியமான பதிவு. எல்லாருமே பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது முதல்ல கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்ப ரிஷபராசியா இருக்கீங்க, அப்ப தொழில்ல பிரச்சனைகள் இருக்கு, தொழில நீண்ட காலமா எனக்கு தொந்தரவுகள் இருக்கு சார், தொழில நான் வெற்றி அடையவே முடியல, தொழில நிறைய கஷ்டங்கள் பட்டுட்டு இருக்கேன், புதுசா ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கான வாய்ப்புகள் வரல, முக்கியமா பொருளாதாரத்துல மிகவும் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு, எனக்கு கடன் தொந்தரவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த 135 நாட்கள்ல தொழில மிகப்பெரிய வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு பிராப்தம் இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு. ஏன்னா ஒரு ஜாதகத்துல கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல சனியை வைத்து எப்பவுமே அந்த ஜாதகத்தை பார்ப்போம். சனி உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா தொழில் எப்பவுமே நல்லாவே இருக்கும், அதுல எந்த பிரச்சனையும் வராது. அது உங்க ஜாதகத்துல சரியில்லைன்னா கூட இந்த 135 நாட்கள் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. இந்த 10ஆம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா தொழில்ல நீங்க இது வரைக்கும் நிறைய கொட்டேஷன் கொடுத்துருப்பீங்க, நிறைய ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, ஆனா எதுவும் ஆர்டரா கன்வெர்ட் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. ஒரு பேப்பர்ல எடுத்து எழுதுங்க, யாரெல்லாம் நீங்க கொட்டேஷன் கொடுத்தீங்க, யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும் எழுதுங்க. எழுதுனீங்கன்னா கண்டிப்பா தொழில்ல மிகப்பெரிய வெற்றி அமைப்பு கிடைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். இந்த ரிஷபராசி அப்படின்னாவே உழைக்கக்கூடியவர்கள், முக்கியமா அதுதான். அந்த உழைப்பு அதிகமா இருக்கும். அந்த உழைப்பு அதிகமா இருக்கும்போது அதுக்கான ரிட்டர்ன் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் வருத்தம் இருக்கதான் செய்யும். ஆனா நேரம் காலம் தான் ஒரு மனிதன் உழைச்சாலும் வெற்றி அடைய முடியும் அப்படின்ற சூழ்நிலையை கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. தொழில மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரம், தொழில வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம், தொழில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்கு. அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பது செய்யலாம். அதே மாதிரி 10ஆம் இடம் சொல்லக்கூடியது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். வேலையில பாத்தீங்கன்னா நல்ல பதவியில இருந்திருப்பீங்க, திடீர்னு வேலை போக வேண்டிய சூழல்கள் கடந்த ஒரு 6 மாசத்துல நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வேலை பறிப்பு இருக்கு, வேலையில பிரச்சனை, அதனால விலக வேண்டிய சூழ்நிலைகள். சில பேர் பாத்தீங்கன்னா வேலையில ரொம்ப பிரச்சனை அதிகமானதுனால நம்ம விட்டுட்டு வந்துடலாம், இல்ல வேற தேடலாம் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். கடந்த ஒரு 6 மாசமா நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டேன் சார், நான் எனக்கு வயசு 50 ஆகுது, வயசு 45 வயசாகுது, அவங்கெல்லாம் கூட முயற்சி பண்ணி ஒன்றும் நடக்கல அப்படின்னு நிலை இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா இந்த 135 நாட்கள்ல வேலை மாற்றம் முயற்சி செய்யலாம். வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ ஒரு சீனியர் பர்சனா இருக்கீங்க, இந்த ஒரு 135 நாட்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அந்த வெயிட் பண்ணக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய ரிஷபராசி என்பர்கள் என்னன்னா
பாலிடிக்ஸ்னால வேலையில பிரச்சனைகள் எப்பவுமே சந்திக்கக்கூடியவர்கள். ஏன்னா உங்களுக்கு உழைக்க தெரியும், ஆனா பாலிடிக்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரியாது. அந்த பாலிடிக்ஸ் பண்ண தெரியாதனால நிறைய நேரத்துல ஏதாவது ஒரு டிராப்ல, அதாவது ஏதாவது ஒரு இடத்துல மாட்ட வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பா அந்த ரிஷபராசி என்பவர்கள் வருது. அந்த பிரச்சனை எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக அடுத்த 135 நாட்கள் இருக்க போகுது. நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள், இடமாற்றத்துடன் வேலை மாற்றம், இடமாற்றத்துடன் ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது, ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும், அதை ஏத்துக்கோங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் வந்தே ஆகணும். அதனால அந்த அந்த வாய்ப்புகள் வருதுன்னா எடுத்துக்கோங்க. நிறைய ரிஷபராசி என்பவர்கள் என்னன்னா ஃபேமிலிக்காக போகாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கு. என் குழந்தை இருக்கு, என் ஒய்ஃப் இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க, அவங்க எல்லாம் இங்கதான் செட்டில் ஆயிருக்காங்க, நான் மாறினா அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க மாறுங்க. மாறினீங்கனாவே கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகர முடியும். ஏன்னா நிறைய பேர் என்னன்னா ஒரே கம்பெனில நின்னெல்லாம் இருப்பீங்க. அது ஒரு காலகட்டத்தில் பிரச்சனை கொடுக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய அப்ஸ் அண்ட் டவுனை அவங்க எல்லாரும் பார்த்துருப்பாங்க. உங்களுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்சிருக்கும். அதனாலேயே உங்களை ஏதாவது ஒரு வகையில அவங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதாவது இடமாற்றம் பண்ணுங்க, வேலை மாற்றம் பண்ணுங்க. வெளிநாடு போறீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு அமைப்பு இந்த 135 நாட்கள் இருக்கு. உங்களுக்கு ஆபீஸ்லேயே வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு வெளிநாடு. இல்ல நீங்க தனியா முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா சிறப்பா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்போ 135 நாட்கள் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல இந்த காலகட்டத்துல சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு சொல்லும்போது அவருடைய 7ஆம் இடத்து பார்வை 4ஆம் இடத்துல உள்ளதுனால நிறைய பேர் இந்த காலகட்டத்துல இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. வீடு, மண்டி, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு வீடு மாற்றம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து பண்ணிடுங்க. நீங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்கலாம், சொந்த வீட்டுல இருக்கலாம், எதுல வேணா இருக்கலாம். நீங்க ஒரு மனசுல உங்களுக்கு படும். ஏன்னா ரிஷபராசி என்பதற்கு அந்த எண்ணங்கள் எப்பவுமே சில பேருக்கு இப்போ ஒரு 6 மாசமா இருக்கு. நிறைய ஜாதகம் பாக்குறோம். அவங்க சொல்லும் போது என்னன்னா உங்களுக்கு ஒரு இடமாற்றம் இருக்குன்னு சொல்லும்போது ஆமா சார் நானே யோசிச்சுட்டு இருக்கேன், ஒரு வேலை மாற்றம் இருக்கும்போது நானே யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால ஒரு இடம் மாற்றம் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும். வீடு மாறுங்க, வீடு வாங்குங்க, இல்ல வீடு ஒரு லீஸ்க்கு போங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடப்பதற்கான வாய்ப்பு அடுத்த 135 நாட்கள் இருக்கு. நிறைய பேருக்கு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்கு. அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அதே மாதிரி இடம் விற்கல, வீடு விற்கல. நிறைய ரிஷபராசி என்பவர்கள் என்னன்னா நான் ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணேன், அதுலதான் கடன் அதிகமாயிடுச்சு, அந்த லோன் அதிகமாயிடுச்சு, அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறது ட்ரை பண்ண அது நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பண வரவுகள் உண்டு. அதன் மூலமாக மிகப்பெரிய லாபம், அதன் மூலமாக உங்களுடைய பழைய கடனை தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கு. அதே போல ரொம்ப முக்கியமானன்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள மிகப்பெரிய யோகங்கள் உண்டு. ஏன்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப என்ன உங்களுக்கு உங்களுக்கான ஒரு கணவனோ ஒரு மனைவியோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்க பரிகாரம் எல்லாம் பண்ணியிருப்பீங்க, ஆனா கடந்த காலத்துல நடக்கல. அதுவும் 6 மாசமா சில பேருக்கு ஏதாவது வரன் வந்து கூட தவற போயிருக்கும். இல்ல கல்யாணம் நிச்சயமாயி கல்யாணம் பண்ண முடியாத சூழ்நிலாம் சில பேருக்குலாம் இருந்திருக்கு. அவங்களுக்குலாம் இப்போ திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். திருமணத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அமைதியா இருந்து அந்த அந்த பேச்சுவார்த்தை பண்ணி அந்த பிரச்சனைகள் தீர்த்துட்டு வாழ்றது நல்லது. இல்ல சார் டைவர்ஸ் எல்லாம் போயிட்டேன், அடுத்த திருமணத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அடுத்த 135 நாட்கள்ல ஒரு மறு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல அரசாங்க வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு ரொம்ப அனுகூலமான சூழ்நிலைகள் அடுத்து 135 நாட்கள் இருக்கு. அரசாங்க வேலை வாய்ப்பு சேர்வதற்கு, பேங்க் எக்ஸாம் எழுதுறதுக்கு. அதே நிறைய பேருக்கு அரசாங்கத்திலே இருப்பீங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மன குழப்பத்துல இருக்கீங்க, ஒரு மன வருத்தத்துல இருக்கீங்க. ஏன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க ஏற்கனவே கடந்த காலத்துல. அந்த பிரச்சனைகள்லாம் தீருமான்னு கேட்கும்போது அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு. முக்கியமா இந்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு முக்கியமா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்கு. அதனால வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்லது. வெளிநாட்டுல இருக்கீங்க, நிறைய ரிஷபராசி என்பவர்கள் வெளிநாட்டுல இருந்து எனக்கு வந்து பிஆர் கிடைக்கல, நான் ரொம்ப நாளா இங்க இருக்கேன், அதுக்கு ட்ரை பண்றேன், எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இல்ல நான் வேற ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்றேன் முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த 135 நாட்களை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிஆர் கிடைக்கும். அங்கேயே பெர்மனன்ட் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு வேலை மாற்றம் இருக்கு. நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க, சில பேர் பிசினஸ் கூட பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கவங்களாம் பிசினஸ் வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மியா இருந்து இந்த 135 நாட்கள் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கவங்க, லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட எக்ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க, அவங்களுக்குலாம் பெரிய வரவேற்பை கொடுக்க
கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தரக்கூடிய அடுத்த 135 நாட்கள் சனி பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பது செய்வது மிக மிக சிறப்பு.